உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பலவிதமான கோணங்களில் அவன் செய்கிற இதில் சர்ச்சை பார்த்து ஆச்சரியமாக இருக்கு. இப்படியா ஒரு பாவம். ஒரு தடவை ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொன்னார், நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இப்படி தைரியமாக வைராக்கியமாக இருக்கிற, உங்கள் வீட்டை விட்டு உன்னை வெளியேற்றி விட போகிறாங்க பாரு அப்படின்னாரு. நான் அதை ஒத்துக்கிறவே இல்லை. எங்கள் வீட்டிலையா எனக்காவது பிரச்சனையாகுது, என்னை அவங்க விரட்டவே மாட்டாங்க அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக, இவர் சொன்னால் சொல்லிட்டு கிடக்கட்டும், ஆனால் என்னை வீட்டை விட்டு அவங்கள துரத்த மாட்டாங்க அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். என்ன நடந்ததுன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் எல்லாங்க தோட்டத்தில் களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு அம்மாக்குள்ளே ஒரு ஆவி வந்து அதுபடி ஆடி கீடி அது பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு. வீட்டாருக்கு என்னென்னா, அதுக்கு மேலே மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விட்டா அது சில காரியங்களை சொல்லும்ல, அதை கேட்கலாம் அப்படின்னு என் தங்கச்சிட்ட சொல்லி போய் மஞ்சள் தண்ணி கொண்டு வா அப்படின்றாங்க. எனக்கு தான் தெரிஞ்சு வச்சேன் என்ன நடக்குதுன்னு. நான் இதை ஏய் நீ எங்கே வர அப்படின்னா, எங்கள் ஐயா சொன்னதை நான் வந்துட்டு தடுத்து, ஏய் நீ எனக்கு போகிறேன்னு நீ என்னடா எப்படா சொன்ன அப்படின்னு இப்படி பிடிச்சிட்டாரு. பிடிச்ச வாரத்தில் போடா வீட்டை விட்டு வெளியேனாரு. பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டை விட்டு என்னை விரட்ட மாட்டாங்கன்னு அவ்வளோ உறுதியாக இருந்தேன். கடைசிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் போடா வீட்டை விட்டுனாரு. நான் வேகம் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம். அந்த வேகம் விட்டுச்சு, போ அப்படின்னு பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப பாடுதேன். சாப்பாடு இல்லாமல் பல வாரங்கள்லாம் இருந்திருக்கிறேன். அப்போ சாப்பாடு வேணா வீட்டுக்கு போனால் நான் கிறிஸ்டியனால நான் இந்துவாகவே இருந்துடுறேன்னு சொன்னால் சாப்பாடெல்லாம் கிடைக்கும். அதுக்குன்னு இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா அப்படின்ட்டு நான் போகலை. சாகிறது தேவையில்லைன்ட்டு எந்திரிச்சு போயிட்டேன். அடுத்த நாள் எனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வந்துச்சு. அடுத்த நாள், அதுக்கு முந்தின நாள் வரக்கூடாதா? அந்த சோதனையை நீங்கள் ஜெயிச்சாதான் அடுத்த நாள் பதில் ஆசீர்வாதம் ஜெயம் வருது. உங்களுக்கு வர்ற சோதனையில் நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயம் உண்டு. தேவனால் பிறந்தீங்களா? ஜெயிப்பீங்க. சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், சோதனைகளை ஜெயிப்பேன், ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பேன். இந்த அறிவு நமக்கு வேணும். இந்த அறிவு இருந்தால் உங்களை ஜெயிக்கக்கூடிய யாருமே மனுஷரும் கிடையாது, பிசாசும் கிடையாது, உங்களை ஜெயிக்கிற யாருமே கிடையாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு விலகுவேன்னு எப்பயாவது சொன்னாரா? மனுஷர் தான் கர்த்தரை விட்டுட்டு போகிறாங்களே ஒழிய கர்த்தர் இந்த ஜனங்களை விட்டு போகலை. மனுஷர் தான் கர்த்தரை விட்டு போகிறாங்களே ஒழிய கர்த்தர் மனுஷனை விட்டு போகலை. சாதா மனுஷன் பாவியை கூட விட்டுட்டு போக மாட்டேங்கிறாரு. தொடர்ந்து கொஞ்ச நாள் கூட இருந்தா, இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்தா, இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்தா ரட்சிக்கப்பட மாட்டானா, இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்தா ரட்சிக்கப்பட மாட்டானான்னு சொல்லி அவங்க கூடயே இருக்கிறேன்றார். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் சொல்றார், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளுவனமாக எத்தனையோ தடவை நான் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கு தான் மனதில்லாமல் போய்விட்டது அப்படி சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் கூடயும் ரட்சிக்கப்படாதவன்ட்ட தொடர்ந்து கூடயே இருக்கிறாரு. ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, எப்பயாவது காப்பாற்றிடலாமா
ரட்சிக்கப்பட மாட்டானா, என்கிட்ட வந்துட மாட்டானா, இவனை காப்பாற்றி பரலோகம் கொண்டு போவனே. எல்லா இந்த ரட்சிக்கப்படாத எல்லா கூட்டத்துக்கிட்டையும் கர்த்தர் இருக்கிறாருங்க. ஏங்க அவனோட கர்த்தர் இருக்கிறார், உங்களோட இருக்க மாட்டாரா? உங்களோட தான் இருக்கிறார். உங்களோட ஐக்கியம் கொள்கிறவராக இருக்கிறார். நீங்களும் அவரு ஒன்றுன்னு சொல்கிற அளவுக்கு, நானும் கர்த்தர் ஒன்றுன்னு சொல்கிற அளவுக்கு ஏசு சொன்ன சார் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படி சொல்கிறாரு. அதே போல் நீங்களும் இயேசு ஒன்றாக இருக்கலாம். உங்களை பிரிக்கக்கூடிய வல்லமை எதுவுமே கிடையாது. அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கா? ரோமர் 8வது அதிகாரத்தில் ஒரு வரியை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8ல் 31 கடைசி வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. இவைகளை குறித்து எடுத்துட்டீங்களா? ரோமர் 8:31-30 கூட வாசிக்கலாம். அது நல்லா இருக்குது. அதாவது விட்டாக்க இன்னொன்று வாசிக்கலாம்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வசனங்கள் அவ்வளவு இனிமையானவைகள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? திரும்ப சொல்லுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று. உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த வல்லமையும் கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்க எந்த பிசாசும் கிடையாது, எந்த மனிதனும் கிடையாது, எந்த வல்லமையும் கிடையாது. நீங்கள் செஞ்ச எந்த பாவமும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதை தடுக்க முடியாது. எந்த பாவமும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதை தடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்த பாவங்கள் எதுவுமே நீங்கள் கர்த்தருக்குள் வளருகிறதை தடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது இதெல்லாம் லேஸ்பட்ட காரியமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், இதோட பெருசாகவும் செய்வான்டா. அவரை விட நம்ம பெருசாக செய்யணும்னு அவரே சொல்கிறது. நான் உண்மை கூட பெருசாக செய்யணும் ஆண்டவர் அப்படி கேட்டால் அது பெருமையாயிரும். அதனால் அப்படி கேட்க மாட்டான். ஆனால் அவர் எதெல்லாம் நமக்கு செய்யலான்னு அனுமதிக்கிறாரோ பூரா செய்யலான்றோம். ஓகே, நம்ம ஏதோ ஒரு வசனத்தை விட்டுட்டு வந்துட்டோம். ஏசாயா 45 அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏசாயா 45:11 இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. எங்க பாருங்க, யாக்கோபை உருவாக்கி இஸ்ரவேலை ஆக்குனாராம். ஏதோ ஒரு மாதிரி கோணமானலாம் இருக்கிறான், இவனை சரி பண்ணி நேரம் ஆக்கிடலான்னு நேரம் ஆக்கி இஸ்ரவேலை ஆக்குனாராம். நம்மை கூட கோணமானலாம் இருக்கிற ஆளுகளை, எத்தர்களாக இருக்கிறவர்களை அவரால் இஸ்ரவேலை மாற்ற
முடியாதான்? மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் நினச்சாலும் நினைக்காட்டியும் உங்களை மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் ஏதாவது பாவம் செஞ்சீங்கன்னா ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு அலறிட்டு என்னை மன்னிக்க மாட்டவர், என்ன ஒழுங்காக இருக்கேன்னு உங்களை சரி பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாரு. உங்களை சரி பண்ணி கொண்டு இருக்கிறவர், இஸ்ரவேலாக மாற்றுகிறவர் உங்களுக்கு. சரி, அடுத்த வரி, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன வரப்போகுதுங்க? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, அடுத்து என்ன, எனக்கு என்ன, என் மனைவி புருஷனுக்கு என்ன, என் பிள்ளைகளுக்கு என்ன, எப்படின்னு சொல்லி கேளுங்க. அது சொல்லி விட்டுருவார். உங்கள் இருதயத்தில் உணர்வுகள் வரும். நான் இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி உணர்வுகள் வரும். என் பிள்ளைகளை குறித்தும், யாருடைய பிள்ளைய? அவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி, என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம். எனக்கு என் பிள்ளைகளை பற்றி நான் என்ன செய்யணும்னு எனக்கு கட்டளையிடுறா அப்படின்னா இது நமக்கு ஒன்றும் ஒத்துக்கிற முடியல. அப்படியே யோசித்து பார்க்குறப்ப ஒரு விஷயத்தில் மட்டும் அது பாசிபிள், அது முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னா, நம்முடைய வீடுகளில் நம்ம பிள்ளைய எனக்கு கட்டாயமாக அதை வாங்கி கொடுக்கணும், விட மாட்டேன் நாடு ஊழ் தரண்டு தரையில் உருண்டு பிறண்டு அதை வாங்கி கொடுக்க வரைக்கும் விட மாட்டேங்குது. நீங்கள் அவருடைய பிள்ளைங்க தானா? ஏதோ சில காரியத்தில் நீங்கள் இந்த மாதிரி அடம் பண்ணி விடமாட்டேன்னு சொல்லி, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடன்னு சொன்ன மாதிரி, என்னை ஆசீர்வதிக்கலைன்னா விடவே மாட்டேன், பார்த்துக்க, என் பிள்ளைய இவங்களை இப்படித்தான் நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட கட்டாயப்படுத்தி இப்படி தான் செஞ்சு ஆகணும், விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு செய்யணும், செய்யுங்க, விட மாட்டேன் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட எனக்கு இப்படி செய்யணும்னு, என் வீட்டாருக்கு இப்படி செய்யணும், என் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யணும் கட்டாயப்படுத்தி கேட்கிற ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. இந்த வரியை பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நம்ம கட்டளையிடலாம் முடியாது. கர்த்தாவே, நாளைக்கே ஏசுனார், நீங்கள் சபை எடுத்துக்கிட்ட வரணும் ஆண்டவரே, அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த கிறிஸ்து வராதபடிக்கு, காலாகாலத்துக்கு வராதபடிக்கு தடுக்கணும் ஆண்டவரே, அதுவும் முடியாது. ஏன்னா சில காரியங்கள் செட்டாக இருக்குது, இது இப்படி தான் நடக்கும். நம்ம அந்த காலங்களுக்குள்ளே நம்ம ரெடியாக இருக்கணும், நம்ம ஆயத்தமாக இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து பறந்து போக ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் அதெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாரே ஒழிய இது மாதிரி எதை வேணாலும் செய்ய அப்படி இல்லை. இந்த கர்த்தருடைய காரியங்களை, அவருடைய பிள்ளைகளை பற்றி வருங்காரியங்களை இடத்துல கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் கர்த்தர்ட்ட கட்டாயப்படுத்தி எனக்கு இதை கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி விட மாட்டேன் அப்படின்னு. ஏன் நியாயமான கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இது இப்படித்தான் நடக்கணும்னு நீங்கள் கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? தைரியம் இல்லைங்க, இது கூட தைரியம் இல்லையா? அப்போ என்ன தான் சாதிக்கிறது? இந்த பயம் எப்போ வந்துச்சு? பாவம் செஞ்சான், பயம் வந்துச்சு. இப்போ பாவம் இல்லை, பயம் போயிட்டது. பாவம் இல்லை, பயத்துக்கு இடமில்லை. உங்கள் எல்லா பாவத்தையும் அவர் நீக்கிட்டார். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. நீங்கள் இப்பொழுது பாவி அல்ல, நீங்கள் நீதிமான். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள், தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். அப்படி இருக்கும்போது அவன் சொல்கிற பொய்யை எப்படி நம்பிக்கிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க? சிறு பிள்ளைன்னா அப்பா மேலே அம்மா அப்பாவில் ஏறி குதித்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது. படுக்கையில் படுத்துருக்கிறப்ப சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா மேலே ஏறி நிற்குது. இது என்னது? சின்ன பிள்ளைங்க. ஆனால் பெரிய ஆளாகிட்டு அதுக்கு பெற்றோரை விட மாட்டாங்க. ஆனால் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தாவே, நான் தானே நீர் தானே என்னை இந்த பதாமரான்லேருந்து என்னை அங்கே என்னுடைய தேசத்துக்கு போகணுன்னு சொன்னது நீர் தானே. போய் கிளம்பி வர்றேன், வழியில் ஏசா வர்றான்ல. இந்த விஷயத்தில் யார் என்னை காப்பாற்றுறது? நீர் தான் வரணும். நீர் தான் என்னை போக சொன்னீர், நான் போகிறேன். வழியில் ஏசா வர்றான், இப்போ வந்து என்னை காப்பாற்றணும். போக விட மாட்டேன், நான் என்னை ஆசீர்வாதத்தாலே போக விட மாட்டேன். விடியதுரா போகிறேன்டா, முடியாது, ஆசீர்வாதத்தாலே விட மாட்டேன்.
அடம் பிடிக்கிற ஒரு நேரம் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் கட்டாயமாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற, அடம் பிடிக்கிற, செஞ்சால் ஒழிய விடமாட்டேன்னு சொல்கிற ஒரு நேரம் இருக்கிறது. எல்லா காரியங்களுக்கும் அப்படி சொல்ல மாட்டான், ஆனால் சில காரியங்களுக்கு அப்படி சொல்லுவோம். நீங்கள் அப்படி செய்யும்போது அது நடந்துடும். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கா அவரை தந்தவர். வேற எதை செய்ய மாட்டார். இந்த உலகத்தில் வர்ற எந்த பிரச்சனையானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உலகத்தில் வர்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எதுவும் பிரிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு பவுல் தேவன் அதை கொடுத்த வெளிப்பாட்டை உணர்ந்து, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று உணர்ந்து சொல்லியிருக்கிறான். இருக்கீங்களா? நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த வல்லமையும் இல்லைன்னு இப்போ புரியுதா? நம்ம இருதயம் ஆனால் சரியாக இருக்கணும். இருதயத்தை எல்லா காவலோடும், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று சொல்லுமானால், அப்புறம் தேவன் நம்மை விட பெரியவராக இருந்து நம்ம சகலத்தையும் அறிந்திருக்கிறாரே, அப்புறம் என்கிட்ட அவர்கிட்ட பேசுறது. ஆனால் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால், திடன் கொண்டு கர்த்தரிடத்தில் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். நம்ம இருதயம் கரெக்டாக இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம இருதயத்தை கரெக்டாக வைக்க நம்ம தான் முடியும், நமக்கு மட்டும்தான் முடியும். அந்த இருதயத்தை சரி பண்ண எவ்வளோ ஒரு செகண்டு கூட ஆகாதுங்க. தப்பாக இப்போ சரி பண்ணிடுறேன், அவ்வளோதான். சரி பண்ணிடலாம். உங்கள் இருதயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்கிற எந்த வல்லமையும் கிடையாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிற எந்த வல்லமையும் கிடையாது. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். சொல்லுங்கள், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், ஜெயிக்க என்னை பிறப்பித்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஜெயிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். நீங்கள் கட்டாயப்படுத்தி சில காரியங்களை செய்ய சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்க முடியும், அவரும் செய்வார். என் பிள்ளைகளை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் அப்படி சொன்னவர் இந்த ஒரு பாயிண்டில் தான் நம்ம அப்படி செய்ய முடியும், கட்டாயப்படுத்த முடியும். அப்படியெல்லாம் பார்த்தோம். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். அவர்களை ஜெயிக்க வைப்பார். உங்களை பாஸ் மார்க் வாங்க வைக்கிறவர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் தோற்று போகாதபடி பாஸாக உங்களுக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தோற்று போவதில்லை, நான் ஃபெயில் ஆகிறதில்லை, என்னை பாஸ் பண்ண வைக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். ஆதலால் இந்த பரீட்சையிலே, இப்பொழுது எனக்கு இருக்கிற இந்த பரீட்சையிலே நான் பாஸ் பண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. எங்களை ஜெயிக்கிறவர்களாக வைக்கிறீர். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாகில் எங்களுக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை என்று சொல்லியிருக்கிறவர். ஏன்னா நீர் கூட இருக்கிறீர். நாங்கள் எங்கிட்ட ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களை பலப்படுத்துகிறவர் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லியிருக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. இப்படியாக ஒவ்வொருவரையும் இன்று பலசாலிகளாய், நீர் சொன்னது போல பராக்கிரமசாலிகளாய், கிறிஸ்துவுக்குள் பராக்கிரமசாலிகளாய் இங்கே இருக்கிற எல்லாரையும் நீர் மாற்றுகிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதியும், ஜெயமாய் நடத்தும். உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட என்றென்னும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ. பைபிள் நல்லா வாசிங்க. வாசிக்க கர்த்தர் உங்களோட பேசுவார். இருதயத்தில் திடன் வரும், பலன் வரும்.